வெல்கம் டு மெகில்வல் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.3 ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ், யூஸ் அட்பாஸ் சிவர் தட் இஸ் கிவன் இன் கோட் நம்பர் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம இதுக்கெலாம் நம்ம வேல்யூ என்ன ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த அட்பாஸ் மெத்தட் என்ன அப்படின்னா, ஸோ ஏ டு இசட் வரைக்கும் நம்ம எழுதுகிறோம். ஏபிசிடி UVWXYZ வரைக்கும் எழுதிட்டோம். அந்த மெத்தட் என்ன அப்படின்னா, அதை ரிவர்ஸில் திரும்ப எழுதணும். ஏக்கு இசட் வரும், பிக்கு ஒய் வரும். ஸோ ரிவர்ஸில் எழுதியிருக்கேன் அதே மாதிரியே. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில் அப்படின்னா, GZNRO. ஓகேவா, இதான் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஜி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ நமக்கு ஜிக்கு நேரம் என்ன இருக்குது, டி. இசட் அப்படின்னா இங்கே இசட் நேரம் இருக்கிறது டி ஏ. எண்ணுக்கு நேரம் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா எம். ஆருக்கு நேர ஐ. ஓக்கு நேர எல். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆன்சர் தமிழ். இதே மாதிரி தான் நீங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இங்கிலீஷ். ஸோ இது வந்து பசங்க இன்ட்ரெஸ்டாக ஒரு கேம் மாதிரி பண்ணுவீங்க. தேர்ட் வந்து மேத்தமேட்டிக்ஸ், MATHEMATICS. இப்போ நான் சொன்னேன்ல அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் மேத்தமேட்டிக்ஸ்னு வரும். ஃபோர்த் ஒன் வந்து சயின்ஸ். ஃபிஃப்த் ஒன் வந்து சோஷியல் சயின்ஸ். கொஸ்டின் நம்பர் 2, மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஏ அப்படின்னா 00, பி அப்படின்னா 01, சினா 02, டினா 03, அதே மாதிரி இசட்னா 25. ஓகே, ஃபஸ்ட்டு மேத்தமேட்டிக்ஸ்க்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா சி, இதுதான் வரும். ஸோ இதுவும் மேத்தமேட்டிக்ஸ்க்குரியது. நம்பர் 2 அடிஷன் அப்படின்னா டி. சப்ராக்ஷன் அப்படின்னா ஏ. மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா இ தான் வரும். டிவிஷன் அப்படின்னா இதான் ஆன்சர் 5. கொஸ்டின் நம்பர் 3, ஃப்ரேம் அடிட்டிவ் சிப்பர் டேபிள். கீ 4 கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே ஆன்சர் வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 256 கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 256 கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் சிப்பர் டேபிள். இதில் வந்து கீ 5க்கு நமக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு தேவை கீ 4. ஃபஸ்ட்டு கீ 5 என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கீ 4 ஈஸியாக போட்டுருவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பிளெயின் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, A to Z வரைக்கும் எழுதியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதே மாதிரி எழுதிடுவீங்க. நம்பர்ஸ் அப்படின்னு ஏ என்ன பண்ணியிருக்காங்க, 00 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் அந்த மேட்ச் த ஃபாலோயிங்கில் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். ஏனா 00, பினா 01, சினா 02, டினா 03, ஈனா 04, அதே மாதிரி லாஸ்ட்டு 25 வரைக்கும் எழுதியிருக்காங்க. அங்கே கீ 5 கொடுத்ததால நம்ம ஏவோட வேல்யூ எப்படி பண்ணியிருக்காங்கன்னா 05லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 3வது காலம் கீ 5 கொடுத்ததால ஏவோட வேல்யூ 05லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 05, 06, 07. இந்த 25 முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 00, 01, 02, 03, 04 முடிச்சிருக்காங்க. நமக்கு கீ 4னா எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 04, 05, 06, 07, 08. நெக்ஸ்ட் உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னா வியில் வந்து 25 வரும். அப்போ இது 01, 02, 00, 01, 02, இது 03ல் வந்து முடியும். ஸோ அப்படி கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும். பேஜ் நம்பர் 256 உள்ள ஆன்சர் தான் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் ஆகி கொஷின் நம்பர் 3க்கு ஆன்சராக வரும். கொஷின் நம்பர் 4, a message like good morning written in reverse would instant be இப்படி கொடுத்துருக்காங்க. in the same way decode the sentence given below. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு இந்த குட் மார்னிங்கை ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செஞ்சோம், GOOD குட் மார்னிங் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இதில் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு TOT இருக்க ரிவர்ஸில் படிங்க. TO to understand that mathematics CAN can be EB இருக்கு. ஸோ BE
experienced wherever everywhere in nature and real life. ஸோ நம்ம ரிவர்ஸில் படிக்கணும் இது. ஸோ ஆன்சர் எழுதிடுறேன் இதில். டு அண்டர்ஸ்டாண்ட் that mathematics can be experienced everywhere in nature and real life. Question number 5. ஸோ அந்த ஹிண்ட் வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ரூம் நம்பர் இன் விச் த ட்ரிஷர் டுக் பிளேஸ். ரூம் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள், இந்த பாக்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நமக்கு இங்கே இருக்குது. ஓகேவா, மேலே ஓப்பனில் இருக்குது, இங்கே நமக்கு ஓப்பனில் இருக்குது. ஸோ ஆன்சர் நம்பர் ஃபஸ்ட்டு 2. அடுத்து நமக்கு பாக்ஸ் இப்படி வரணும். ஸோ இங்கே வரும், ஏன்னா இங்கே ஒரு இந்த 3 சைடு க்ளோஸில் இருக்குது, கீழே ஓப்பனில் இருக்குது. ஸோ இது 8. ஸோ ரூம் நம்பர் 28. நெக்ஸ்ட்டு பிளேஸ் த ட்ரிஷர். பிளேஸ் செகண்ட் ஒன்றுக்கு பிளேஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல் மாதிரி இருக்குது. எல் ஷேப் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா, ஸோ நம்பர் 2 நமக்கு இதில் தான் வரும் போல். ஸோ எல் ஷேப் வந்து இங்கே இருக்குது. இதில் வந்து சி, இந்த ஷேப் வந்து இங்கே இருக்குது. சிஹெச், இந்த ஷேப் இங்கே இருக்குது. ஏ, இது இங்கே இருக்குது. ஐ, இந்த ஷேப் ஃபுல்லி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ அது வந்து இங்கே இருக்குது. ஆர், சேர். இந்த பிளேஸ் வந்து சேர். நேம் ஆஃப் த ட்ரிஷர். ஸோ ஃபஸ்ட்டு இது, இந்த சிம்பிள் வந்து இங்கே இருக்குது. ஜி ஐ எஃப், இந்த இது வந்து இங்கே பார்க்கணும். டி, கிஃப்ட்டு. ஸோ இது வந்து மேலே இப்படி பார்க்கும்போது இங்கே இருக்குது. இங்கே ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னா இங்கே புள்ளி வச்சுருக்காங்கல்ல, நமக்கு லெட்டரில் இங்கே புள்ளி இல்லை, அப்போ இங்கே தான் நம்ம பார்க்கணும். வி, இங்கே புள்ளி வச்சுருக்காங்க, அப்போ இங்கே ஓ, அதே மாதிரி யூ, சி, ஹெச், இஆர், வவுச்சர், gift voucher. Okay, next question number 6. Praveen recently got the registration number for his new two-wheeler. Here the number is given for the form of mirror image. Encode the image and find the correct registration number. Praveen's two-wheeler. Okay. இதோட மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. கொஷின் தான் நமக்கு இவ்வளோ பெருசு. ஆனால் சிம்பிள் ஒன்று என்னென்னா, இந்த இதோட மிரர் இமேஜ் ஏவா பியா சியா டியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ மிரர் இமேஜ்னால் நமக்கு இது வர பாசிபிள் இல்லை, ஏன்னா இது உள்டவா தலைகீழாக இருக்குது. நமக்கு இது வர பாசிபிள் இருக்குது. ஏன் இதுவுமே அதே மாதிரி டி தலைகீழாக இருக்குது, வர பாசிபிள் இல்லை. ஃபஸ்ட் நமக்கு டி தான் வரணுங்க, 9 வருது. ஸோ இதுவும் பாசிபிள் இல்லை, அப்போ இதுதான் நமக்கு பாசிபிள். ஸோ நம்ம கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இதோட எக்ஸசைஸ் 7.3 முடிஞ்சுது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 7.4 பார்க்கலாம். ஏன்னா 4 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸசைஸ்.